வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பிரபல ஷோரூமில் வாடிக்கையாளருக்கு பரிசாக வழங்க வைத்திருந்த தங்க நாணயங்களை முகமூடி கொள்ளையர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்து கைவரிசை காட்டிய கொள்ளையன் சிக்குவாரா? நள்ளிரவில் அழையா விருந்தாளியாக ஷோரூமுக்கு வந்த நபர் கல்லா பெட்டியை உடைத்து தங்கம் வெள்ளி நாணயங்களை அள்ளிச் சென்ற காட்சிகள்தான் இது. சிசிடிவியில் சிக்கிய கொள்ளையனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சந்தப்பேட்டை பகுதியில் பிரபல ஷோரூம் செயல்பட்டு வருகிறது. இங்கு டிவி, ஃப்ரிட்ஜ் உட்பட வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் பரிசாக தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களும் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் காலையில் ஷோரூமை திறந்து உள்ளே சென்ற கடை ஊழியர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கிருந்த பீரோ மற்றும் கல்லாப்பெட்டி உடைக்கப்பட்டு அலங்கோலமாக காட்சியளித்தன. அதிலிருந்த பணம் மற்றும் நாணயங்களும் காணாமல் போனது தெரிய வந்தது. பின்னர் கடை ஊழியர்கள் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முகமூடி அணிந்து கொண்டு வந்த கொள்ளையன் ஒருவர் பின்பக்கமாக வந்து மேற்கூரையை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்தது தெரிய வந்தது. கையுறை அணிந்து இரும்பு கம்பியுடன் வந்த நபர் கல்லாப்பெட்டியை உடைத்துள்ளார். அதில் பணம் இல்லாததால் உருண்டு புரண்டு அடுத்தடுத்த பெட்டிகளை உடைத்துள்ளார். இரும்பு கம்பியால் பெட்டிகளை உடைத்தவரின் கை சூடானதால் கையுறையை கழற்றி உள்ளார். இருந்தபோதும் தனது கைரேகை எதிலும் பதிந்துவிடக்கூடாது என்பதற்காக துண்டை கையில் வைத்துக்கொண்டு கைவரிசை காட்டியுள்ளார். சாவகாசமாக திருட்டு வேலையில் ஈடுபட்ட கொள்ளையன் இரும்பு பீரோவிலிருந்து சுமார் 96,000 ரூபாயை எடுத்துள்ளார். அத்துடன் டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி வாங்கும் வாடிக்கையாளர்களுக்காக பரிசு வழங்க வைத்திருந்த நாணயங்களிலும் கை வைத்துள்ளார். அதில் 16 தங்க நாணயங்கள் மற்றும் 40 வெள்ளி நாணயங்களும் திருடு போனது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து ஷோரூம் நிர்வாகத்தினர் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முகமூடி கொள்ளையனை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். நகரின் மையப்பகுதியில் எப்போதும் ஆட்கள் நடமாட்டம் உள்ள இடத்தில் திருட்டுச் சம்பவம் அரங்கேறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குடியாத்தம் பகுதியில் தொடர்ந்து பைக் திருட்டு, வழிப்பறி, வீடு புகுந்து திருட்டுச் சம்பவம் அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் திருட்டில் ஈடுபடும் கொள்ளையர்களை விரைந்து பிடிக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.